ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாராஸ்ரீஷ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால நம்ம எப்படி விதைப்பயிர்களை பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விதைப்பயிர்களை எங்கேருந்தெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களை பிளான்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதோட க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் காய்கறியும் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். அதனால தான் இந்த மந்த் நாங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட உங்களுக்கு இந்த வீடியோவை தரோம். இதை இந்த பயிரெலாம் நாங்கள் எங்கேருந்து இதோட விதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, தோட்டக்கலைத்துறையிலேருந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணாங்க. அதை வச்சு தான் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நான் கத்திரி விதையை மட்டும் எடுத்து கொஞ்சமாக வீட்டில் பழைய பாத்திரம் ஒன்று இருந்தது, அதில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மணல், எருவு இதெல்லாம் போட்டு கொக்கோ பிட்டு இதெல்லாம் கொஞ்சமாக கலந்து உங்களுக்கு அதில் இந்த விதையை தூவி விட்டு வச்சுருந்தோம். நல்லாவே உங்களுக்கு க்ரோத் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி வந்திருக்கு. இது க்ரோத் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக அந்த செடியை நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமா தரையில் ஒரு குழி தோண்டி நீங்கள் ரெண்டு செடியாக பிளான்டேஷன் நாங்கள் இப்போ வீட்டில் இருக்க பழைய பாத்திரத்திலே பிளான்டேஷன் பண்ணோம். பிளான்டேஷன் பண்ணதில் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி க்ரோத் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தரையில் எடுத்து ஊனி வச்சிங்க அப்படின்னா இது நல்லா க்ரோ ஆகி அதுக்கப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய காய்கறி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா இது என்ன இருக்குது அப்படின்ட்டு கொத்தமல்லியே ட்ரேயில் அழகாக நாங்கள் தூவி விட்டு அதையும் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இதில் அப்புறம் இந்த பாருங்கள் சின்னதாக ஒரு தொட்டியில் இதுலலாம் நல்லாவே க்ரோத் ஆகி வந்திருக்கு இப்போ எங்களுக்கு கொத்தமல்லி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக நாங்கள் இதில் இருக்கிற சிகப்பு தண்டு கீரையை பிளான்டேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருந்தோம். அதனால தான் இதை நாங்கள் இப்போதைக்கு க்ரோ பேக்கில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஒரு க்ரோ பேக்கில் நாங்கள் மணல் கலந்து வச்சுருந்தோம். அதில் தெளித்து விட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் இந்த சிகப்பு தண்டு கீரை விதையை லைட்டாக தெளித்து விட்டு வச்சோம். இது தெளித்து ஒரு 3-4 நாள் தான் ஆகுது. எந்த அளவுக்கு அழகாக உங்களுக்கு க்ரோ பேக் க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த சிகப்பு தண்டு கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் உங்களுக்கு பாத்திரத்தில் காமிச்சின்னா கத்திரிக்காய் விதை போட்டு அது செடி எவ்வளோ அழகாக க்ரோ ஆகி வந்திருந்தது. அதை தரையில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இதை எப்படின்னா சின்னதாக ஒரு குழியை நீங்கள் வட்டமாக தோண்டிட்டு 2 செடி அல்லது 3 செடியாக அந்த குழியில் வச்சு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். அதில் நாங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஆட்டு எருவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மணலில் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோதுக்கு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் கத்திரிக்கண்ணை நல்லா பிளான்டேஷன் பண்ணி வைக்கலாம். நாங்கள் அந்த விதையிலே எங்களுக்கு மிளகாய் செடி விதையும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்கள் தூவி இருந்தோம். அந்த விதை பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி இருக்குது உங்களுக்கு மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தூக்குனது. இது கொஞ்சமாக தான் நாங்கள் இது பண்ணோம். அது பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு க்ரோத் ஆகி இருக்குது மிளகாய் செடி. அது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு க்ரோத் ஆகிருக்குங்கிறத இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். அழகழகாக உங்களுக்கு மிளகாய் வச்சுருக்கு. பூவும் நிறையா இருக்குது. இந்த பார்த்தீங்களா அது பெரிய மிளகாய் செடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் அவ்வளோது உங்களுக்கு கொத்து கொத்தாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். க்ரோ பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்களா? இதுவும் பரங்கி விதை தான். இந்த பரங்கி விதையை சும்மா சாம்பிளுக்காக 2 விதை நாங்கள் போட்டோம். அதுவும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. நாங்கள் ஏன் க்ரோ பேக்கில் பரங்கி விதையை பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை நாங்கள் மாடியில் 2 தடவை வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இருக்கும். அதனால தான் இந்த பரங்கி கொடியை நாங்கள் க்ரோ பேக்கில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த விதையும் எங்களுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இதில் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சொல்கிறது தான் கொக்கோ பிட்டு மணல் அப்புறம் எருவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வைக்கும் போது இவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி எங்களுக்கு கிடச்சிருக்கு. பக்கத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் அதே மாதிரியான ரோஸ் செடி தான் நல்லாவே க்ரோத் ஆகி இருக்குது. நல்லா வாலிப்பாகவும் இருக்குது செடி ரெண்டுமே. இதையும் நாங்கள் எப்படி பராமரிக்கிறோங்கிறதையும் நீங்களே பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க? இது பார்க்க கொஞ்சம் மிளகாய் செடி மாதிரியே இருக்குது. இது என்ன செடி அப்படின்றத கேட்குறீங்களா? இது கேப்சிகம். இந்த கேப்சிகத்தையும் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணோம். அது அழகாக க்ரோத் ஆகி வந்திருக்கு. இதில் இப்போ தான் பூவெல்லாம் நிறையா வச்சுருக்கு.
இது அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கேப்சிகம் வந்து உங்களுக்கு வந்து காய்க்கும் போது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய விதைப்பயிர்களை வந்து நீங்களும் வீட்டில் வந்து பிளான்டேஷன் பண்ணுங்கள். இந்த மந்தில் வந்து உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகி வந்து நிறைய காய்கறிகளாக உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கீரை விதையெல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வந்து தெளிங்க. கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருந்தாலே போதும் அதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சாரா ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.